விஸ்வாஸ்கோம். இன்றைக்கி நம்ம விஸ்வாஸ்கோமில் சூப்பரான சாஃப்டான கீ மைசூர் பாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து லைட்டாக வறுத்துட்டு சலித்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக வறுத்துக்கோங்க. அதே கப்லேயே வந்து ஒரு 3 கப் அளவுக்கு நெய் வந்து எடுத்திருக்கேன். நெய் ப்ளஸ் எண்ணெய் ரெண்டும் வந்து பாதி பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் நெய்யே எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கிறலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். 1 கப்புக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு நெய் வந்து நமக்கு தேவைப்படும். நான் 2 கப் எடுத்ததுனால 3 கப் அளவுக்கு நெய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடலை மாவில் வந்து நான் பாதி அளவுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறேன். இந்த மாவை வந்து நம்ம நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியாக வந்து கலந்து விட்டுக்கிறலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கரைஞ்சிரும். லைட்டாக வறுத்துருக்கோம் இல்லையா கடலை மாவு, அது வந்து சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா சூடோடு கிளறும் போது உங்களுக்கு வந்து அங்கங்கே கட்டிகள் வந்து விழ ஆரம்பிச்சிரும். பாதி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அடிக்கனமான கடாய் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிறலாம். இப்போ வந்து அதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2 கப் கடலை மாவுக்கு வந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து தேவைப்படும். இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு கம்பி பதம் வந்து வரணும். இப்போ வந்து இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து மைசூர் பாக் ரெடியான உடனேயே கொட்டுறதுக்கு வந்து ஒரு பிளேட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ அந்த பிளேட்டில் வந்து நம்ம நெய் தடவி வச்சுக்கிறலாம். இப்போ பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்து நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது போல் நல்லா கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து பாதி அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விடணும். நான் வந்து இதில் பாதி அளவுக்கு நெய் பாதி அளவுக்கு எண்ணெய் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. இது போல் நம்ம நெய் வந்து இடையில சேர்த்து கிளறும்போது அந்த நெய்யை வந்து அந்த மைசூர் பாக் வந்து இழுத்துக்கும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறணும். இப்போ பாருங்கள் பபுள்ஸாக வர ஆரம்பிக்குது பாருங்கள் மேலே. இந்த மைசூர் பாக் பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரணும். மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் நுர மாதிரி லைட்டாக ஃபார்ம் ஆகி வரும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ இந்த மைசூர் பாக் மேலே பாருங்கள், மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக நுர மாதிரி வருது பார்த்திங்களா, இதுதான் வந்து நமக்கு கரெக்டான பதம். இன்னும் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அடுப்பில் இருக்கணும். இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கடைசியாக நம்ம வந்து நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிறலாம். அவ்வளோதான், நமக்கு மைசூர் பாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிறலாம். இது வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை பீஸ் போட்டுக்கிறலாம். இந்த மைசூர் பாக் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாவே வந்து நீங்கள் பீஸ் போட்டுக்கிறலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வந்து வந்துடும். இந்த மைசூர் பாக் வந்து நமக்கு ஸ்வீட் கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் ஒரு பீஸ் வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ்கோமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.